வணக்கம் நேயர்களே, மருத்துவம் சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மனித உடலில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் குறித்து நாம் விளக்கமாக பேச இருக்கின்றோம். மனித உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் மிக முக்கியம் என்றாலும் இதயம் என்று வரும்போது அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. பொதுவாக மக்கள் பலர் தங்கள் இதயம் சார்ந்த போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. இதயத்திற்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு மற்றும் அதன் ஆபத்து பற்றியும் நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ICMR தரவுகள் படி இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்களில் 81% பேருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளது. அதில் 10ல் 9 பேர் தங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுது. ஒரு சைலண்ட் கில்லராக இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை என்பது 100% சரி செய்யக்கூடியது என்பது நல்ல செய்தியாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் இந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவது எப்படி, அது எந்த அளவுக்கு இதயத்தை எந்த வகையில் அது பாதிக்கப்படைய செய்கிறது, அதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பேச போகின்றோம். நம்முடன் 3 சிறப்பு மருத்துவர்கள் இணைகிறார்கள். டாக்டர் அரவிந்த் குமார், டாக்டர் தில்லைவள்ளல், டாக்டர் ரூபஸ் டிமல். 3 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரவிந்த் குமார் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். பொதுவாக சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்போது எப்படி அது வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்போதெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதில் குறிப்பாக அந்த டிஸ்லிபிடீமியா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன சார் அது? டிஸ்லிபிடீமியானா ரொம்ப சிம்பிள் தாங்க. கொலஸ்ட்ரால் கூடுதல். ஓகே, டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், LDL கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலும் இருக்கலாம், ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலும் இருக்கலாம். டிஸ்லிபிடிமியானா அந்த கூடுதலை தான் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறப்ப டிஸ்லிபிடிமியான்னு சொல்றோம். இது நீங்க முன்னாடியே அறிமுகத்துக்கு சொல்ற மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு 82% போறதுக்கு இந்தியாவில் இருக்கு. ஆனா பெரும்பாலானவங்களுக்கு அது தெரியல. தெரிஞ்ச கொஞ்சம் பேர் எடுக்க முயற்சி பண்றாங்க, வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் வர வேண்டியது. இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது சார்? இது எல்லாத்துக்குமே இப்ப ரத்த குழாய் எங்கெங்க இருக்கோ எல்லா ரத்த குழாயிலும் இந்த கொலஸ்ட்ரால் படிமானம் தான் அதை பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப ஹார்ட்டுக்கு ரத்த குழாயில அடைப்பு வந்ததுன்னா அது கொலஸ்ட்ரால் அடைப்புனால ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். மூளைக்கு ரத்த ஓட்ட குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். கிட்னிக்கு ரத்த குழாயில் அடைப்புனா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அது மாதிரி ரத்த குழாய் நாளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த கொலஸ்ட்ரால் தான் டிஸ்லிபிடீமியான்னு சொல்லக்கூடிய அதிகமான மாறுதலான கொலஸ்ட்ரால் தான் அந்த ரத்த குழாயில படிமானம் ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா கூடி ஒரு பகுதியில் அடைச்சிடும். அந்த அடைக்கிறப்பதான் நமக்கு உயிருக்கு ஆபத்தான பாதிப்பு. டாக்டர் ரூபஸ் டிமல், இப்போ பல பேர் சொல்லக்கூடியது என்னன்னா, வெயிட்டா இருந்தாலே அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும், இதயம் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் குறைவா இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது உண்மைதானா? இது எந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு மனித உடலை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது சார்? வெயிட்டா இருந்தாதான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றது முற்றிலும் தவறானது. சரி, நீங்க மெயின்லி இந்தியன்ஸை பாத்தீங்கன்னா 1 in 4 இந்தியன்ஸ் நம்ம ஸ்கின் தின் ஒபேஸ்ன்னு சொல்றோம். அதாவது பாக்குறதுக்கு தின்னா இருப்பாங்க, அப்டாமினல் ஒபேசிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறதுக்கான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ். இந்தியால இந்தியன் ஜெனட்டிக்ஸ் படி இந்தியன்ஸ்க்கு நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகவும் இருக்கு. இப்போ கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை. நம்ம பிசிக்கலி இன்ஆக்டிவா இருக்கிறோம், நம்ம நிறைய ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா அமையுது. அது மட்டும் இல்ல, நம்ம பழக்க வழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதுவும் கொலஸ்ட்ரால ஜாஸ்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு அன்றாடமா வரக்கூடிய சுகர், தைராய்டு டிசார்டர்ஸ், ரீனல் டிசீஸ், இதுகளும் கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணுது. ஸோ வெயிட்டா இருந்தாதான் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, ஸ்லிம்மா இருக்கிறதுனால எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்றது முற்றிலும் தவறானது. இப்போ வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கொலஸ்ட்ரால், வெயிட் இல்லாம நார்மலா ஒரு சராசரி எடை இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அப்படின்னும் போது என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு பாதிப்பு குறைவா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல, கொலஸ்ட்ரால் வர்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் ஒபிசிட்டி. ஆனா ஒபிசிட்டி இருந்தாதான் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒபிசா இருக்கிறவங்களுக்கும் தின்னா இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரிப்பட்ட பாதிப்பு தான் இருக்கும். ஒபிசா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபேக்டர்ஸ் அதிகம் ஆகுது, அதனால இன்னும் பாதிப்புகள் அதிகமா இருக்கு.
இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே ஒட்டுமொத்தமாக உடம்புல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பேசிக் ஒரு தொடக்கமாக இருக்குது. அதனால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற போதிய விழிப்புணர்வு நம்முடைய மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? அதை கட்டுப்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது மனித உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது? வந்து சைலண்டான உள்ள டிசீஸ் அது. அதனால சிம்டமோ அறிகுறியோ எதுவுமே இருக்காது. அறிகுறி இல்லாதனால பாதப்படுறதுல கவலைப்படுறது இல்ல. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். அதை சரி, இது வந்து அறிகுறி இல்லாத வியாதிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து அது பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு எப்போ அவங்களுக்கு அறிகுறி வரும்னா ஹார்ட் அட்டாக் வரும்போதோ ஸ்ட்ரோக் வரும்போதோ அவங்க அறிகுறியே வரும். அப்படிதான் அறிகுறி வரும். இதனால இவங்க பீரியாடிக்கா செக் பண்ணிக்கணும். எப்படின்னா கார்டியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய இருதய மருத்துவருடைய சங்கம், அவங்க 18 வயசுல இருந்து செக்அப் பண்ணி நல்லது. ஃபேமிலி ஹிஸ்டரியோ, ஃபேமிலியில அப்பா அம்மாவுக்கு சுகரோ பிபியோ இருந்தா அவங்க 18 வயசு செக் பண்ணி நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பொதுவாக மக்களுக்காக நாங்க என்ன நினைக்கிறோம்னா சொல்றோம்னா 20 வயசுல இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் செக் பண்ணி நல்லது நாங்க நினைக்கிறோம். இதுக்கு டாக்டர் பார்க்கும் போது செக் பண்ணிக்கலாம். ஒரு வேற ஏதாவது விஷயமா இடுப்பு வலி, கால் வலி கூட செக் பண்ணிக்கலாம். அது தவிர ஏதாவது ஒரு ஆனுவல் செக்அப் பீரியாடிக்கா பண்ணிக்கிறது நல்லது. நீங்க அப்பதான் நமக்கு அறிய முடியும், தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். அவேர்னஸ் கீங்க. இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்றது உடல்ல அதிகமா சேரும் போது அது தொடக்கத்துல என்னென்ன பாதிப்பு நமக்கு கொடுக்கும்? மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வயதான வரக்கூடியது கொலஸ்ட்ரால், உடல் பருமன் அதிகமா இருந்தா வருது கொலஸ்ட்ரால் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. அது வந்து லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகுது கொலஸ்ட்ரால். அது மட்டும் இல்ல, அது வந்து உணவு முறைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறைகள், எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமா இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, இதனால வரலாம். பரம்பரையில வரக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்குது. லிவர் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுது. உணவு மட்டும் வரணும் கிடையாது. லிவர் கல்லீரலையும் கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்றதுனால அது வந்து நம்ம பீரியாடிக்கா 20 வயசுல 5 வருஷத்துக்கு செக் பண்ணி நல்லது. ஒருவேளை அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான மருந்துகள் சாப்பிட்டு அதை பீரியாடிக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம இப்போ கல்லீரலும் கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ அது மேற்கொண்டு நம்ம உணவு மூலமாக நிறைய கொலஸ்ட்ரால் சேருது இல்லையா சார்? அப்போ கல்லீரல் பண்ணக்கூடிய கொலஸ்ட்ரால் அந்த ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது உணவு மூலமா வரும்போது அது கண்ட்ரோல் ஆகுமா, அல்லது எப்பவுமே அது ப்ரொடியூஸ் பண்றது வந்துட்டே இருக்குமா சார்? ஒரு அளவுக்கு தான் உணவு மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு மேல வந்து உணவு மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக கொலஸ்ட்ரால் வந்து லேஸ் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது. சரி, அதுல வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், எல்டிஎல், பிஎல்டிஎல், ஹெச்டிஎல் 5 டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்கு. டிஃபரெண்ட் நார்மல் வேல்யூஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கொலஸ்ட்ரால் டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி 82% அவேர்னஸ் இல்ல. ஆனா டெஸ்ட் பண்ண போது வேரியஸ் ஸ்டேட்ல பல பேர் மாநிலங்கள்ல வேலை டேட்டா இருக்கு. உதாரணமாக கேரளால 80% மக்களுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற சில ஸ்டேட்டுகள்ல 50% மக்களுக்கு அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது வந்து நம்ம பீரியாடிக்கா செக் பண்ணா மட்டும்தான் தெரியும். அப்படி செக் பண்ணும்போது டயட் மட்டும் ஃபாலோ லேசா எல்டிஎல் எடுத்துக்கிடுவோம். எல்டிஎல் வந்து லெஸ் தேன் 100, 100க்கு அக்செப்டபிள் நம்ம இந்தியன் சினாரியோல. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்கு, அல்லது சக்கரை வியாதி இருக்கு, அது உடல் பருமன் இருக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அது அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 70க்கு கீழே இருக்கணும். அது இப்ப ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் அல்லது அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு பெயின் இருக்கு, ஈசி சேஞ்சஸ் இருக்குன்னா அது 55க்கு கீழே கொண்டு வரணும்னு கரெக்ட் ரெக்கமெண்டேஷன். அது இதயம் அப்படின்னு வரும்போது ஹார்ட் அட்டாக் இல்லாட்டி வேற ஏதாவது இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்போது மட்டும்தான் கொலஸ்ட்ராலை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆனா நீங்க சொல்றீங்க இதயம் மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாயிலும் இந்த கொலஸ்ட்ரால் போய் அடைப்பு ஏற்படுத்துது, அதனால பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற உறுப்புகள் இதயம் அளவுக்கு பாதிக்கப்படுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதாவது என்னன்னா, இதயம் தான் வந்து உடம்போட ஒரு இன்ஜின். சரி, இந்த மெயின் இன்ஜின் வந்து பாதிக்கப்பட்டால் நமக்கு பாதிப்புகள் உடனே வெளிப்படும். மற்றதெல்லாம் சைலண்டான வெளிப்பாடு தான். இந்த சைலண்டான வெளிப்பாடு இருக்கனால ஒரு கிட்னி ப்ராப்ளமே வருதுன்னா அது ரொம்ப வருஷம் எடுக்கிறப்ப நமக்கு அது இருக்குது. ஹார்ட் அட்டாக் வர்றப்ப சின்ன வயசுலயே நமக்கு வரப்போ ஒரு கெட்டாஸ்ட்ராபிக் ஃபேமிலியே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒரு நபர் இல்லைன்னா அந்த ஃபேமிலி பாதிக்கப்படுறதுனால, அது எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வந்து நமக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுறதுனால அது அவேர்னஸ் நிறைய இருக்கு. பட் எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் முக்கியம். அதுக்கு உண்டான ஓவரால் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கனால, இன்ஜின் மாதிரி இருக்கனால நம்ம ஹார்ட்டையும் ரொம்ப ரொம்ப பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அதனால கொலஸ்ட்ரால் பாதிப்புகள் ஹார்ட்டை தாக்காமல் பார்க்கிறது நம்ம எப்பயுமே நல்லது. மற்ற உறுப்புகளை எந்த வகையில் பாதிக்குது சார்? இப்போ ஹார்ட் அட்டாக் இதே அப்படின்போது ஹார்ட் அட்டாக் வருது, மற்ற உறுப்புகளை அந்த உறுப்பு செயலிழக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லை என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும்?
இதே ரத்த குழாயில வந்து மூளைக்கு போறது கம்மியாச்சுன்னா ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம் இல்லையா, பக்கவாதம் மாதிரி வரலாம். இப்ப கண்ணில் பாதிக்கப்படுறப்ப, கொலஸ்ட்ரால் சக்கரை பேக்ரவுண்ட்ல இருக்கப்ப, பிரஷர் பேக்ரவுண்ட்ல இருக்கப்ப கண்ணில் இருக்கக்கூடிய ரத்த குழாயெல்லாம் வந்து சுருங்கி போய் கண் பார்வை இழப்பு நோய் ஏற்படலாம். இப்ப கிட்னிக்கு போற ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் இருந்ததுன்னா கிட்னியோட செயல்பாடு கம்மியாகி கிட்னி ஃபெயிலியர்னு வரலாம். காலுக்கு ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்பட்டால் காலில் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக, சக்கரை நோயாளிக்கெல்லாம் பார்த்தா சில பேருக்கு முட்டி கீழே கால் எடுத்துருவாங்க. அது மாதிரி அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகி வரக்கூடிய வியாதிகள் ஏற்படலாம். சோ அந்த கொலஸ்ட்ராலோட வெளிப்பாடுகள் ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கும். ஹார்ட்லயும் இருக்குங்கிறப்ப ஹார்ட் நிறைய பாதிக்கப்படுறதுனால ஹார்ட்டுக்கு பாதிப்புகள் எப்பயுமே மற்ற உறுப்புகளோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ அது ரிசல்ட்டும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வியாதினால பாதிப்புகள் நிறையாவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரும்போது நீங்கள் அது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம அதை செக் பண்ணி பார்த்துக்கணும்? சில பேருக்கு இந்த மாதிரி பாடி செக்அப் அப்படின்னு வரும்போது கூட நிறைய பயம் இருக்கும். செக் பண்ண பிறகு நமக்கு ஏதாவது அதிகமாக இருந்தால் அது இன்னும் அதிகமாக்கிட்டுரும் அப்படின்னு சில பேர் அதை செக் பண்ணாமல் அப்படியே கடந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு முறையும் அந்த பரிசோதனை பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது? அதில் கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரும்போது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அதை கட்டாயம் பண்ணணும் சார்? ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, உடல் பருமன், உடல் வெயிட் எவ்வளவு இருக்கு, அது மாதிரி கொலஸ்ட்ராலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயும் பேசுற மாதிரி அது வந்து நம்ம வந்து நார்மலா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜை பொறுத்தது 20 வயதுக்கு மேல 5 வருஷத்துக்கு வந்து செக் பண்ணி நம்ம சொன்னோம். 40 வயசுக்கு மேல எவ்ரி இயர் பண்றது நல்லது, ஒரு வருஷம் செக் பண்றது நல்லது நார்மலா இருந்ததுன்னா. அதே ஒரு அப்நார்மல் ஹை வேல்யூ இருந்தது அப்படின்னா, ஒருவேளை உணவு பழக்கம் மற்றும் மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறையிலிருந்து 6 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா செக் பண்ண வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்லா. மனித உடம்பு அப்படின்னு வரும்போது சார், கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மிக முக்கிய பிரச்சனையா இருக்கு. அப்போது ஒரு மனிதனுடைய உடம்புல சராசரியாக இந்த கொலஸ்ட்ரால் அளவு எவ்வளோ இருக்கணும், அதை தாண்டி அதிகமாகும் போது மருத்துவ ரீதியாக இல்லாமல் மற்றபடியாக நம்மளே அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சார்? ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா என்ன நினைச்சுக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இந்த எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால். 4 கொலஸ்ட்ரால் இருக்கு. அதுல நம்ம இம்பார்ட்டன்டா கன்சிடர் பண்ணக்கூடியது இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அதுதான் ஹார்ட் அட்டாக் அண்ட் பல நோய்களுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா. அது இல்லாம செகண்டரா லிங்க் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் அளவு எவ்வளவு இருக்குன்னு உள்ளது. அடுத்தது ட்ரைகிளிசரைடை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலி ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் எடுக்கக்கூடியது வந்து இந்த எல்டிஎல் அளவு. இந்த எல்டிஎல் அளவு எல்லாருக்கும் ஒரே போல இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கு ரிஸ்க பொறுத்தும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டார்கெட் லெவல் சொல்லியிருக்கும். இப்ப நார்மல் பேஷண்ட்ஸுக்கு அரௌண்ட் 130, எந்த ரிஸ்க்கும் இல்லாதவங்களுக்கு 130 இருந்தா கூட நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் எடுங்கன்னு சொல்லுவோம். அதே இது ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து 70 விட கம்மியா இருக்கணும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்டா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு 55 விட கம்மியா இருக்கணும். அதே இது ஒருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டெண்ட் வச்சு திருப்பியும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல ஹார்ட் மாதிரிப்பட்ட வியாதிகள் இருக்குன்னா அவங்களுக்கு 40 விட கம்மியா இருக்கும். ஸோ மருந்து இல்லாம எப்படி இதை சரி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். மினிமம் ஒரு ஆளுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, மினிமம் டெய்லி 30 minutes 5 days in a week வந்து மினிமம் மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். அப்படின்னா வாக்கிங், சைக்கிளிங் இல்ல ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம். ஒரு 2 days வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்க சொல்றோம். அது இல்லாம டயட்னு சொன்னா மெயினா அவங்க பண்ணக்கூடியது இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணணும், ஆயிலி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும், ஃப்ரைடு சிக்கன். இந்த கொலஸ்ட்ரால் எதனால எல்லாம் எந்தெந்த பொருட்கள் ஜாஸ்தி படுத்துதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஆயிலி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணாலே அவங்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிக்கலாம். டாக்டர் தில்லைவள்ளல், இப்போ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான மருந்து எடுத்துக்கிறாங்க கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்க, பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண பிறகு நமக்கு போதும், நமக்கு இப்போ நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு அந்த மருந்து அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 87 விழுக்காடு பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பாதியில் நிறுத்துறாங்க அப்படின்னா அது என்ன, திரும்பவும் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? இது வந்து 87% ஒரு பெரிய நம்பர் தான். இது வந்து பல பேர் ட்ரை பண்றாங்க. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன, கொலஸ்ட்ரால் சிம்டம் இல்லாத ஒரு காரணம், அறிகுறி எதுவும் இல்லாத ஒரு காரணம். அது அறிகுறி இல்லாத சைலண்ட் அட்டாக் வர்றதுனாலே, ஸ்ட்ரோக் வர்றதுனாலே அதோட முக்கியத்துவத்தை டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி டிஸ்கஸ் பண்ணி புரிய வைக்கணும். இது வந்து எப்படின்னா, அவங்க நிறுத்ததுக்கு என்ன காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அது இருக்கும், 5% பீப்புளுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கலாம். மசில் பெயின், டயர்ட்னஸ், வீக்னஸ் அல்லது ஏதாவது
கேஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூட்டா வரலாம். 5%, less than 5% தான். ஓகே 95% இருக்காது. அப்படின்னாலும் ஒரு டைம் இது ஓவர் கம் பண்ண முடியாது. அதுக்காக மருந்து எடுத்துன்னு அவசியம் கிடையாது. இது வந்து நோசிவ் எஃபெக்ட் நாங்க சொல்லுவோம். எப்படின்னா இப்ப மாத்திரையை சாப்பிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு சரியாயிரு சொன்னா நம்பி விடுவாங்க பேஷண்ட். அதே மாதிரி நோசிவ் எஃபெக்ட் இது வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஏற்கனவே. கொலஸ்ட்ரால் மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இது நோசிவோ எஃபெக்ட் பேரு, NOCEBO. நோசிவோ எஃபெக்ட் என்ன அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சைடு வருதா வர பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சைக்காலஜிக்கலாவே அவங்களுக்கு கால் வலி கை வலி டயர்ட்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே மருந்து எடுத்துன்னு சொல்லுவாங்க. இது மூணாவது அந்த அவங்களுக்கு அதோட பெனிஃபிட் என்னங்கிறது அவங்க அவேர்னஸ் இல்லாத ஒரு காரணம். அவங்க அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடுத்தது நமக்கு சில கல்ச்சர்ல வந்து மருந்து லைஃப் லாங் சாப்பிடக்கூடாது, மருந்து ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாது எண்ணங்கள் பல பேர் மனசுல இருக்குது. அதனால அவங்க மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். பட் இந்த மருந்து பிளட் பிரஷர் ரத்த அழுத்த மாத்திரையோ சக்கரை வியாதியோ அல்லது கொலஸ்ட்ரால் மாத்திரையோ லைஃப் லாங் சாப்பிடணும். அப்படிதான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், காப்பாற்ற முடியுங்கிறத டாக்டர்ஸ் வந்து சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்படி பண்ணா நிறைய பேர் நமக்கு வந்து சரி பண்ண முடியும் நம்மளால. அடுத்து வந்து விலை காஸ்ட் அண்ட் அவைலபிலிட்டி. முந்தியெல்லாம் இது ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப காஸ்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப காம்பினேஷன் மெடிசன் எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஸ்டாட்டின் மட்டும் இல்ல, அது கூட ஆஸ்பிரின், குளோபடோகிராம் இதெல்லாம் கலந்து கூட மருந்து குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால காஸ்ட் ஒரு பெரிய விஷயமா இப்ப கிடையாது, முந்தி இருந்தது. பட் அவைலபிலிட்டி ரிமோட் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில்லி ஏரியா ஒரு ரிமோட் வில்லேஜஸ் அல்லது ட்ரைபல் ஏரியால வந்து டிஃபரெண்டா அவைலபிலிட்டி ப்ராப்ளம். அங்க அவைலபிள் இருக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ப்ரொவைட் பண்றது நல்லதா இருக்குது. இது வந்து சரியா விட்டு அவங்க ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க, அடுத்த லெவல் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவாங்க, அப்ப நார்மலா இருக்கும், உடனே அவங்க வந்து சரியாயிடுச்சு மருந்து நிறுத்துவாங்க. இப்ப நிறுத்திட்டா திருப்பி அது மேல அதிகமா இருந்தது என்ன வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால புரிய வைக்கணும். அதை லைஃப் லாங் சாப்பிடுறது நம்ம திருப்பி சொல்லணும் அவங்கள்ட்ட. முக்கியமான விஷயம் வந்து இந்தியன் டேட்டால வந்து அதிகம் ரொம்ப லோவா இருக்குது. என்னன்னா அவங்க வந்து சிம்டம் இல்லாதனாலையும் ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிடக்கூடாது என்ன இருக்கிறதுனாலையும் இங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு மருந்து எடுத்து நினைக்கிறதுனாலையும் அதிகம் குறைவா இருக்கு. பட் நம்ம டாக்டர்ஸ் புரிய வச்சோம்னா அவங்களுக்கு அவேர்னஸ் உண்டாக்குனா அது ஃபாலோ பண்ண நல்லது, வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்களுக்கு. உணவே மருந்து அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. உணவே மருந்து. அப்படிப்பட்ட ஒரு உணவு முறை வந்து ஆரோக்கியமான உணவு முறையை நம்முடைய வாழ்வியல் முறையாகவே மாற்றிக்கணும் அப்படின்றாங்க. நம்முடைய வாழ்வியல் முறையே ஒரு சிறந்த உணவு முறையாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் பொதுவாக வராது அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இப்போ மக்கள் அந்த மாதிரி விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்களா? ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன சார்? இல்லை, உணவே மருந்துங்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட் டெர்மினாலஜி. அது நம்ம பெரியவங்கெல்லாம் காலங்காலமாக நம்ம உணர்த்திட்டு வராங்க. ஆனால் நம்ம வந்து அதை உணரலை, நம்ம குழந்தைகள் அதோட உணராமல் இருக்குங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ உணவுங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா வந்து இந்த கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய இந்த ஜென்ரல் நம்ம இட்லி தோசை சாதம்லாம் சாப்பிட்டோம்னா அந்த இது வந்து உணவுல வந்து ஒரு 50% தான் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து துரதிருஷ்டவசமா காலையில இட்லி சாப்பிடுவோம், மதியம் சாதம் சாப்பிடுவோம், நைட்டு தோசை சாப்பிடுவோம். எல்லாமே கார்போஹைட்ரேட் 80% போயிடும். இந்த கூடுதலா இருக்கக்கூடிய 80% தான் வந்து நம்ம உணவு என்ன உட்கொண்டாலும் ஈரல்ல போய் அது வந்து வெவ்வேறு விதமாக புரோட்டீனோ ஃபேட்டோ எது உடம்புக்கு தேவையோ அதை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ அதனால நம்ம சாப்பிடுற உணவை ஈரல் மாற்றி அது ஜெனட்டிக் முடிவு பண்ணும் எந்த கொலஸ்ட்ரால் எப்படி வரணும் அப்படிங்கறதெல்லாம் மாற்றும். ஸோ அது மாதிரி இருக்கப்ப நமக்கு தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ராலோ ட்ரைகிளிசராலோ மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உணவே மருந்தை நம்ம பின்பற்றினால் இது வராது. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா சாப்பாடுல வந்து 50% கார்போஹைட்ரேட் இருக்குன்னா 50% தான் நம்ம சாப்பிடணும். ஓகே. அப்ப சின்னதா நம்ம எப்படி எடுக்கணும்னா எவ்வளவு காய் சாப்பிடுறோமோ அவ்வளவு அளவுக்கு சாதம் சாப்பிடுங்க. அப்படின்னு என்ன சாதத்தை குறைச்சு காய் கூட சாப்பிடுங்க. இப்ப அத மாதிரி ஃபேட்டு புரோட்டீன் புரத சத்து கொழுப்பு சத்து எல்லாம் வந்து 20% கிட்டத்தட்ட நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம கறி மீன் முட்டை எல்லாம் நம்ம வேண்டாம், அதெல்லாம் கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நான் கொடுக்கவே இல்லைங்க. அது நம்ம உடம்புல வந்து ஃபேட்டும் புரோட்டீனும் அவசியம். நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உங்க வெயிட்க்கு ஏற்ற மாதிரி 1 கிராம் கேஜி தான் சொல்லணும். ஒரு 70 கிலோ ஒரு நபர் இருக்காங்கன்னா 70 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். நம்ம ஒரு முட்டையில வந்து 6 கிராம் புரோட்டீன் தான் இருக்கும். ஸோ அந்த 6 கிராம் புரோட்டீன் பத்தாது. ஸோ அப்ப முட்டை, காய்கறி, கீரைகள், பழங்கள், கறி, நீங்க சுண்டல் இது மாதிரி பன்னீர் இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் போதுமான அளவுக்கும் ஃபேட் போதுமான அளவுக்கும் எடுக்கும். ஸோ உணவு பழக்க வழக்க முறைகள்ல நம்மளோட தவறுதே வந்து
ஐடியா மித்து வந்து நான் வெஜிடேரியன் இருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன் எனக்கே ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ நம்ம அளவுக்கு அதிகமா அது சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, கொலஸ்ட்ரால் மாதிரி ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறது தான் உணவோட பயிற்சி. இந்த விகிதாசார முறைப்படி போதுமான அளவு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கறி, ரைஸை குறைச்சிட்டு சிறுதானியம் எடுத்துட்டு நைட்டு 8 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. கொஞ்சம் நம்ம சூரியனே வந்து 6 மணிக்கு தூங்க போறதுனாலதான் கோடிக்கணக்கான வருஷம் இருக்காரு. அப்ப நம்ம வந்து 8 மணிக்கு சாப்பிட்டு பெசாம இந்த ரெஸ்ட்டுக்கு உடம்புல இருக்க எல்லா உறுப்பும் ரெஸ்ட் கொடுத்தா நிறைய வருஷம் இருக்கலாம். சிம்பிளான உணவே மருந்துக்குண்டான ஐடியா. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது நம்ம ஊரில் பொதுவாக எல்லாருமே ஒரு தவறான உணவு முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மெடிசன் அப்படின்னும் போது சில நேரங்களில் பேஷண்ட்டே டாக்டராக மாறுவாங்க. போதும் என் ரிப்போர்ட் நார்மலாக வந்துச்சு, இதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அப்படி நிறுத்தும் போது அது உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒன்று, அது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது சார்? ஸோ இந்த கொலஸ்ட்ரால் மருந்தை நிறுத்தும் போது இந்த கொலஸ்ட்ரால் மருந்துனால ஆன ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ் கொஞ்ச நாளையிலே கம்மியாக தொடங்குது. சரி, இப்போ கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்தின உடனே இந்த எல்டிஎல் லெவல் ஸ்லோலி ரைஸ் ஆகுது வித்தின் வீக்ஸ் 2 months. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆனதுனால திருப்பியும் இரத்த குழாய்கள்ல அடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகுது. இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையோட ஒரு இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்போது ஒரு பிளாக் ரப்சர், அதாவது ஒரு இரத்த குழாயில சின்ன ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதுல வந்து இரத்த குழாய் பிளட் செல்ஸ் வந்து கிளாட் ஆகி தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அது ஒன்று இரத்த குழாய்கள்ல ஒண்ணு இல்ல, பல விதமான வல்னரபிள் பிளாக் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டின் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எடுக்கிறதுனால இந்த வல்னரபிள் பிளாக் வந்து ஸ்டேபிளா ரப்சர் ஆகாம பாதுகாக்குது. ஸோ இப்ப நீங்க ஸ்டாட்டின் மருந்துகளை நிறுத்துறீங்கன்னா இந்த ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஸ்டேபிள் பிளாக் வந்து திருப்பவும் அன்ஸ்டேபிள் ஆகி ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்துறதுன்னு சொல்றது தீயை எரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம எப்பமாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை நிறுத்துவோமா? அது போலதான் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடுறதுனால ரிப்போர்ட் நார்மலா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, என் ரிப்போர்ட் இப்போ நார்மலா இருக்கு, கொலஸ்ட்ரால் எனக்கு லெவல் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்களே, அதுவும் ஆபத்துன்றீங்களா? ஆமா, இப்ப நீங்க கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடுறீங்க, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுதுன்னா அது மாத்திரை வேலை செய்யுது. பட் இந்த மாத்திரை வந்து டிசீஸ் நோய் உருவாகக்கூடியதை தடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்ஸையோ இல்ல பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியோ இந்த மாத்திரை வந்து கிடைக்கல. இது அதனால வந்து எல்டிஎல் அதாவது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியானதுதான் குறைச்சிருக்கே தவிர நோய் உருவாகக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் ஆகல. அதனால நோய் உருவாகிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுனால திருப்பி நம்ம மாத்திரை நிறுத்தும் போது எல்டிஎல் லெவல் ஜாஸ்தி ஆகும், ப்ராப்ளங்கள் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையை வந்து ஏதோ ஒரு குறுகிய காலத்துக்காக எடுக்காம லைஃப் லாங் எடுத்து அதனால வரக்கூடிய பெனிஃபிட்டை எடுத்துக்கிறது தான் நல்லது. ஓகே சார், பேசுவோம். டாக்டர் அரவிந்த் குமார், டிஸ்லிபீடிமியா பற்றி நம்ம நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் பேசணும். அது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது, அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறது சொன்னீங்க. இப்போ இது ரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு இதோடு சேரும்போது இன்னும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து அது உடம்புல விளைவிக்கும் சார்? சுகர், பிரஷர் எல்லாமே வந்து ஹார்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அது என்ன பண்ணணும்னா நம்ம கொலஸ்ட்ராலை உந்துதல் பண்ணி கொலஸ்ட்ராலை கூட்டி அது மூலியமா தான் ஹார்ட்டை பாதிக்கும். ஸோ அப்ப வந்து நமக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே சேர்ந்து கொலஸ்ட்ராலை உந்தி அதோட பாதிப்பை வீரியத்தை கூட்டி பாதிப்பு ஏற்படும். இதுதான் உண்மை. ஸோ இதான் வந்து கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க். அதாவது வந்து வெறும் ஹார்ட் மட்டும் இல்லை, மெட்டபாலிக், அதாவது சர்க்கரையோ பிரஷரோ. ஸோ இது எல்லாமே நார்மலா இருக்கவங்களுக்கு சர்க்கரை மட்டும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ரிஸ்க்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், 1 வருஷம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதே 10 வருடம் கழிச்சு நீங்க சர்க்கரை இருக்கவங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18% மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள். அதாவது நேரம் கூட கூட சர்க்கரையோட பாதிப்புகளோ பிரஷரோட பாதிப்புகளோ கொலஸ்ட்ராலோட தன்மை உடம்புல இருக்க தன்மையை மாற்றி ஒரு வீரியமிக்க கொலஸ்ட்ராலாக மாற்றி அது வந்து உள்ள பாதித்து அடைப்பு ஏற்பட்டு பிளாக் ரப்சர் சொன்னாங்களா, அது ரப்சர் ஆகி மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அது வந்து எல்லா வியாதியும் நம்ம தனித்தனியா பேசினாலும் எல்லா வியாதியும் ஒன்றுதான், உடம்பு தான் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதோட பாதிப்புகள் ஒன்னொன்னு கூடுறப்ப 1 + 1 = 2ங்கிறது பதில 1 + 1 = 5 ஆகும். அதாவது வீரியத்தை பல மடங்கு கூட்டும். ஸோ இது நிறைய சர்க்கரை இருந்து பிரஷரும் இருந்து கொலஸ்ட்ராலும் இருந்தால் வீரியம் கூடி பாதிப்புகள் வேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. பொதுவாக இந்த இதயநல மருத்துவமனைகள் உருவாக்கப்படுறதே
மனிதனுடைய வாழ்வியல் முறைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்வியல் முறை தவறாக அமையும் போது தான் இந்த மாதிரி மருத்துவமனைகள் அதிகமாக உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனிதன் ரொம்ப நார்மலாக ஆரோக்கியமாக இருக்காரு, அந்த ஆரோக்கியத்தை அவர் வாழ்நாள் முழுக்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணலாம்? மிக முக்கியமான கேள்வி இது. நம்ம இந்தியா உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, 146 கோடி தாண்டிட்டோம் நம்ம. ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா அவேர்னஸ் இல்லாதனாலையும் அவங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாதனாலையும். ஸோ அவேர்னஸ் கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா நாங்க 4Dன்னு சொல்லுவோம். அதை 4D அப்படின்னா டயட். ஃபர்ஸ்ட் டி டயட், ரெண்டாவது ட்ரில் ஆர் எக்ஸசைஸ், மூணாவது டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆர் டீப் ஸ்லீப், நாலாவது ட்ரக்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ். இது 4மே முக்கியம். அது இப்போ உதாரணமா டயட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம டயட்ல கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமா இருக்கு, ஹெல்த்தி ஃபைபர் குறைவா இருக்கு, ஹெல்த்தி ஃபேட் குறைவா இருக்கு, புரோட்டீன் குறைவா இருக்கு. அதனால கார்போஹைட்ரேட் மட்டும் பேஸ்ட் டயட்டா இருக்கிறதுனாலதான் நமக்கு HCl குறைவா இருக்கு, அண்ட் ட்ரைகிளிசரைட் ஹையா இருக்குது. இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமே அதுதான். அதனால உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய அரிசி கோதுமை உணவு அளவு குறைச்சிக்கிட்டு சிறுதானியங்கள் அல்லது பிரவுன் ரைஸ் அந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கலாம். உணவு முறையில் வரும்போது ஒரு சந்தேகம் சார். இப்ப நீங்க அரிசி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா சில பேர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையை சாப்பிடுறாங்க, சப்பாத்தி சாப்பிட டயட், சப்பாத்தி டயட் அது நல்லது அப்படின்னு சாப்பிடுறாங்க, அதுவும் தவறுதான்றீங்களா? ஒரு மார்ஜினல் டிஃபரன்ஸ், அது ரொம்ப சிக்னிபிகண்டா டிஃபரன்ஸ் கிடையாது அதுல. ஸோ அரிசியா இருந்தாலும் கோதுமையா இருந்தாலும் குறைச்சிக்கணும். இப்ப நார்த் இந்தியா ஃபுல்லா கோதுமை சாப்பிடுறாங்க, அவங்களும் வெயிட்டா இருக்காங்க, கொலஸ்ட்ரால் செய்யுது. ஆனா நம்ம ரெண்டையுமே குறைக்கிறது நல்லது. சிறுதானியம் எடுத்துக்கலாம், அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவை சிறுதானியம் எடுத்துக்கலாம். அது தவிர அளவை குறைக்கதான் மெயின். எப்படி அப்படின்னா கார்போஹைட்ரேட் குறைக்கிறேன், எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா ஹை ஃபைபர் எடுக்கணும். கீரை, வெஜிடபிள், அந்த பீன்ஸ், லென்டில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு மருத்துவரா நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மனித ஆரோக்கியமான வாழ்க்கை, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவது, அது தொடர்பா ஃபர்ஸ்ட் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டயபெட்டிக் இல்ல ஹைப்பர் டென்ஷன் இல்ல இந்த டிஸ்லிபிடீமியா, இதுல இருந்து வரக்கூடிய நம்பர்ஸ் இது வெறும் லேப் வேல்யூ மட்டும் இல்லை. இது நம்மகிட்ட உடம்பு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜா இதை கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாயிருக்கிறது எப்பவுமே சைலண்டா தான் இருக்கும். அது பெருசா யாருக்கும் சிம்டம்ஸ் எதுவும் கொடுக்கறது இல்லை. பட் அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் லைக் ஹார்ட் அட்டாக் இல்ல ஸ்ட்ரோக், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உடம்புக்கான ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதுல பல விஷயங்கள் நம்மள ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு தொந்தரவுகளை கொடுக்குது. சோ இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றது ஒரு 3 month 6 month ப்ராஜெக்டா இல்லாம லைஃப் லாங் நம்ம கூட சேர்த்துக்கணும். நம்ம எப்பவுமே தமிழ்ல சொல்லுவோம் வருமுன் காப்போம். சோ இந்த நம்பர்ஸ் உடம்பு சொல்லக்கூடிய ஒரு வார்னிங் சைன்ஸா எடுத்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டயட்டா, எக்ஸசைஸா இல்ல மெடிசினான்னு உள்ளத டாக்டரின் அறிவுரைப்படி கேட்டு அதுக்கேற்றபடி நம்ம ஃபாலோ பண்றது சிறந்தது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, எளிதாக கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. ஒட்டுமொத்த மனித உடலையும் ஆட்டங்கானம் செய்யக்கூடிய ஒரு ஆபத்து மிக்க ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை சரியான முறையில் அதை கையாண்டால் எளிமையாக அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற வகையிலும் அதை எந்தெந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற குறித்தும் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 பேருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.